ஓகே குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிஐ மாடல் கொஸ்டின் பேப்பருடைய கீ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 105 கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கீ பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேலன்ஸ் 100 கொஸ்டின்ஸ் நம்ம கீ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கீ பார்த்துட்டு மொத்தமாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீன்ஸ் மார்க் ஆர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா, எவ்வளோ ஹைட் ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக இருந்துச்சா மாடரேட்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிஎன்பிசிஏஇ கொஷின்ஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணுறது ஓகேங்களா, பேசிக்ஸ் ஓகேங்களா, பேசிக் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு. சார் அந்த ஒரு வீடியோவில் மட்டும் பார்த்துட்டு எல்லா கொஷின் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றது நம்ம அப்படி கிடையாது. அது சரிங்களா? என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 என்னென்னு பார்த்துருக்கோம், பார்ட் 2 என்னென்னு பார்த்துருக்கோம், ப்ளஸ் மாரத்தான் கான்செப்ட் படிச்சிருக்கோம், ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் நம்ம எழுதி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் குயிக்காக அட்டன் பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? எஸ் போலாங்களா? A functional organization system of working was introduced by அப்போ FW டெய்லர்ஸ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு நம்ம பார் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி காண்ட் சொல்கிறோம். இது ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா FW டெய்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் சம் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது த கன்சிடர் த ஃபாலோவிங் த ஆக்டிவிட்டிஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டிங் ரூஃப் ஸ்லாப், brick jelly lime concrete terracing means waterproofing, erection of the formwork slab, construction of parapet wall in the terrace அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் கொடுக்குறது வந்து நம்ம ஃபார்ம் ஒர்க் ஃபஸ்ட் அடிக்கணும். ஓகேங்களா? ஃபார்ம் ஒர்க் போட்டதுக்கப்புறம் ரூஃப் ஸ்லாப் போடும், ஃபார்ம் ஒர்க் போட்டதும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடுவோம், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரூஃப் ஸ்லாப் போடுவோம். ரூஃப் ஸ்லாப் பண்ணுறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவோம். கடைசியாக தான் நம்ம வந்து பேராபெட் வால் கட்டுவோம். சரிங்களா? பேராபெட் வால் கட்டிட்டு கூட சில பேர் போடுறாங்க, அதெல்லாம் கிடையாது. ரூல்ஸ் ஆஸ் பர் நாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். த சீரியஸ் லிமிடேஷன் ஆஃப் தி independence is between various activities generally is based on bar chart. ஓகேங்களா? ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் நமக்கு பேஸ்ட் ஆன் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பர்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரோக்ராம், என்ன ப்ரோக்ராம் மட்டும் தான் நமக்கு இருக்கும். பார் சார்ட்டில் ஒன்லி ஃபார் என்ன நமக்கு வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? வாட் இஸ் த சிக்னிஃபிகண்ட் பர்பஸ் மானிட்டரிங் தி ப்ராஜெக்ட் த்ரூ இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு என்னது, ஆப்டிமம் காஸ்ட் அண்ட் ஆப்டிமம் டைம். இது ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டிலேஸ் நோ. இட் ரீலைல் தி ப்ராஜெக்ட் வித் கண்ட்ரோல் ஓவர் தி காஸ்ட் கிடையாது. டு ரீலைல் தி ப்ராஜெக்ட் வித் த மினிமம் டைம் பீரியட் ஓவர் தி ரன். எஸ், மினிமம் டைம் பீரியடில் ஓவர் தி ரன் நம்ம முடிச்சிடணும். ஓகே, ரீலைல் தி ப்ராஜெக்ட் அது ஆப்டிமம் டைம் அண்ட் காஸ்ட் ஆஃப் தி ஓவர் தி ரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் நாட் ஓன்லி போத். சரிங்களா? இட் இஸ் ஃபார் மினிமம் டைம் வித் ஓவர் தி ப்ராஜெக்ட். அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டுடைய மானிட்டரிங் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அதான் நமக்கு. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெர்ட்டுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டுங்க. ஸோ ஆப்ஷன் நமக்கு ஒன்று தான், ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரிவ்யூ டெக்னு நான் ரிப்பீட்டேட்டிவ் டைப் நமக்கு தெரியும். இட் இஸ் அ டைம் பேஸ்டு, டைம் ரெக்யூர் டு நீட் நாட் டு நோ. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அவசியம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? ப்ரீசியஸ்லி நமக்கு தெரியாத டைமு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எம்பஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் தி ப்ராஜெக்ட் கொடுக்குது. ஏன்னா பார் சார்ட் ஆக்டிவிட்டி கொடுக்குறது இஸ் ஒன்லி ப்ரோக்ராம். அப்போ 1 2 நாள் தான் கரெக்ட். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா எக்ஸ்பெக்டேஷன் டைம் TE is equal to T0 plus 4 times of TM plus TP divided by 6 நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா அப்படின்னா ஆன்சர் 5.33. சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் தி கம்பேரிஷன் ஆஃப் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றோம். ஸோ ஹியர் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் அப்படின்றது இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சிருக்கணும். கம்பேரிஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கம்பேரிஷன் ஆஃப் தி அசட்ஸ் அண்ட் லியாபிலிட்டிஸ், சேஞ்ச் இன் தி அவுட்புட் டு டியூ டு சேஞ்ச் இன் தி இன்புட், எக்கனாமிக்ஸ் ஆஃப் தி காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அப்படின்றோம். ஸோ சென்சிட்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் தட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்க, லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ அது மட்டும் தான் நம்ம பார்க்குறது. இஸ் சென்சிட்டிவிட்டி. ஓகே, எஸ். ஸோ இது காஸ்ட் லோ உங்களுக்கு தெரியும். கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட், நார்மல் காஸ்ட் நார்மல் டைம் மைனஸ் கிராஸ் டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ எக்யூப்மெண்ட் காஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க 25 lakhs அண்ட் இட் இஸ் எஸ்டிமேட்டட் சால்வேஜ் வேல்யூ வந்து 5 lakhs கொடுத்துட்டாங்க ஆஃப்டர் 5 years லைஃப். ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நமக்கு இதில் நீங்கள் கழிச்சிடுறீங்க எவ்வளோ நமக்கு சால்வேஜ் வேல்யூ அப்படி 5 lakhs ஃபார் த 5 years. அப்போது வாட் இஸ் அப்ராக்சிமேட் ஈக்குவல் ஃபார் த ஆனுவல் காஸ்ட் ஆஃப் திஸ். அப்போ நமக்கு 25 minus 5 டிவைடட் பை எத்தனை வருஷம், 5 years. கழிச்சிக்கோங்க 20 டிவைட் பை 5 போட்டிங்கன்னா 4. அப்போ 4 லட்சம் இருக்கா? எஸ், ரைட். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வேல்யூ என்ன பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சால்வேஜ். ஓகே, எஸ்டிமேட்டட் வித்தின் தி சால்வேஜ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 years. ஓகேங்களா? அப்போ அவ்வளோ வந்து நமக்கு சிங்க் ஆயிருக்கு. அப்போ 1 year அப்படிங்கும்போது நமக்கு என்ன டிவைட் பை 5 போட்டுக்கொள்ளுது. ஓகே, எஸ். த மோஸ்ட் சூட்டபிள் டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஃபார் கம்பேக்டிங் கொகிசிவ் சாயில் ஷீப் புட் ரோலர் கிளே சாயிலுக்கு சூட்டபிள் படிச்சிருப்போம். ஓகே, இது வந்து மெஷினரிஸில் வருது. ஓகேங்களா?
எஸ் இது ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. ஓகே 1:6 வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் 1 is அப்போ 1 + 6 சொல்லுங்க 1/6 into 1440 into ட்ரை மாட்டருக்கு 125 மல்டிப்ளை பண்ணிங்களா அப்படின்னா 312 5/6 மல்டிப்ளை பண்ணி into 1.05 மல்டிப்ளை 1.04 நமக்கு வரும். ஓகேங்களா? எஸ். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து 8 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து வந்து மாதிரி நார்மல் எஸ்டிமேஷன் வேல்யூ உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ ஓப்பனிங் சைஸ் மட்டும் வித் ஆஃப் 300 வால் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் தி டோர் சைஸ் மட்டும் டிடெக்ட் பண்ணி நமக்கு 19.45 இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் பார்ட் 1ல. ஓகேங்களா? ஸோ வேரியன்ஸ் நமக்கு வந்து p - a/6 (TP - D0/6 whole square is வேரியன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. எஸ் வேரியன்ஸ். இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டாங்கன்னா p - a/6 மட்டும் தான். TP - D0/6 இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்குலேட் தி அப்ராக்சிமேட் குவான்டிட்டி நம்பர் ஆஃப் தி சிமெண்ட் பேக் 1:3:6 அப்போ 1/6 3 10 1/10 சேம் 1.54 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 1440 into 10 இதை நீங்கள் போட்டிங்கன்னா 44 சம்திங் வரும். ஆன்சர் 45 பேக்ஸ். ஓகே ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். கான்சன்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷன் நமக்கு டைலைன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? டைலைன் மில்க் ஓகேங்களா? மில்க் சுகர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைலைன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீவேஜ் ஸ்லட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக். சீவேஜ் ஸ்லட்ஜ் இந்த ஹேர் க்ரீம் ஹேர் ஜெல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக் வரும். பிளட்டு என்ன பண்ணணும் சுட்டா ரத்தம் வரணும். அப்போ சூடோ பிளாஸ்டிக். சரிங்களா? அப்போ 3 சிக்கு 3 அப்படியே என்ன ஆப்ஷன் அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எஸ். டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 55 டைம்ஸ் ஆஃப் தி ஏர் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ராக்சிமேட்லி 50 டைம்ஸ். ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். S1H1 is equal to S2H2 நீ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஹைட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 மீட்டர் தான் நமக்கு ஆன்சர். சிங்கிள் யூடியூப் மோனோமீட்டர் யூஸ் ஃபார் ஹை ப்ரெஷர் மெஷரிங் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் இது வந்து புது கொஸ்டின்ப்பா. சிமெட்ரிக் சர்க்குலர் கோன் ரைட் ஆங்கிள் சர்க்குலர் கோன் wood floats in fresh water. The vertical apex down. The axial height of this cone is 1 unit. The submerged height. Okay. The upward apex. What would be the height of the center of buoyancy of the? அப்படின்னு சொல்றோம். அதாவது center of buoyancy with respect to where? With respect to apex. 3/4 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? 3/4 of the h அப்படின்னு சொல்லலாம். With respect to டாப்ல வந்து h/4 நமக்கு வரும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது ஹாலோ சர்க்குலர் கோன் நமக்கு வரணும். ஓகே. 2 dimensional இது நமக்கு தெரியும். சேம் u is equal to minus dou phi by dou y, v is equal to dou phi by dou x. இதில் பை 1 என்னென்னு கண்டுபிடிங்க, பை 2 என்னென்னு கண்டுபிடிங்க. ரெண்டு வேலையும் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா நமக்கு 6 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? லேமினார் ஃப்ளோ ஸ்டேஷனரி பிளேட்டுக்கு வந்து 1.5 பைப்புனா 2 நமக்கு. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு the velocity profile of the laminar flow in parabolic நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா is a laminar flow in velocity profile is the parabolic and shear stress is the linear. K அப்படின்னு சொல்லலாம். KD அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? K is a straight line. Next, so two tanks connected to the parallel 2 pipes A and B, identical friction factor, size கொடுத்துட்டீங்க. Then A is double than the pipe. Okay, the length and size. Length, okay, factors and length. The size of the pipe means diameter of the pipe. Discharged ratio. Okay, அப்போ diameter is head loss is equal to FLQ square by D square by FLQ square 8FLQ square by GD square D power 5 நமக்கு வரும். ஓகேங்களா? அப்போ Q square directly proportional to D power 5ங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 5.66. ஓகேங்களா? எஸ். ஸோ the prototype force is equal to mass into acceleration. இப்போ prototype of the force, prototype of the model is equal to length of the prototype by length of the model. Force what? Rho A V square. ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா L square, V square போட்டிங்கன்னா மட்டும் LR cube நமக்கு வரும். அப்போது மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க நீங்கள் வாட்டு 25ங்களா? அப்போ 25 இன்ட்டு 25 இன்ட்டு கியூப் 3 டைம்ங்களா? இன்னொரு 25 இன்ட்டு இன்னொரு 5பா. அப்போ 625 25 625 இந்த பக்கம் 25 125 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 78 கிலோமீட்டர் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஓகே. இட் இஸ் அ டர்பைன் பேஸ்ட் ஆன் திஸ் ஃப்ரான்சிஸ் டர்பைன், கெப்லான் டர்பைன், பெல் டர்பைன் நம்ம ஆல்ரெடி கிளாஸிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ ஹைட்ராலிக் ஜம்ப் இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியுங்களா? ஹைட்ராலிக் ஜம்ப் y2 minus y1 டெல்டா ஹெட். ஓகேங்களா? ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எனர்ஜி லாஸ் ஆர் ஹெட் லாஸ் ஈக்குவல் டு y2 minus y1 தி ஹோல் கியூப் டிவைட் பை 4 டைம்ஸ் ஆஃப் y1 y2 படிச்சிருக்கோம். இதை பண்ணிங்கன்னா 0.45 ஆன்சர். ஹைட்ராலிக்லி எஃபிஷியன்ட் ரெக்டம் B ஈக்குவல் டு 2Dன்னு சொல்லுவோம். அந்த ரேஷியோ ஆஃப் தி வித் டு பிரெத் டு டெப்த் கேட்குறீங்க. அப்போ BD 2D. ஓகேங்களா? 2 ஆன்சர்.
mean precipitation over an area is obtained from the gauge. Mean precipitation from the gauged amount by ஓகேங்களா mean precipitation is best obtained ஓகேங்களா best obtained best method isotopic method. It is a unit of water ஓகேங்களா is a line joining point of 1 cm of the water and equal depth அப்படி நாம சொல்லுவோம் ஓகேங்களா equal depth of line joining point சொல்லுவோம். அடுத்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அனிமோமீட்டர் wind speed உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 4321 யூனிட் ஹைட்ரோகிராஃப். It is a hydrograph. It is a 1 centimeter of the hydrograph, 1 centimeter of the water with respect to invariance of the time. Okay, 1 centimeter per hours, 1 centimeter per hours. அப்போ invariance of the time தான் நமக்கு வந்து சொல்லுவோம். Time invariance with respect to linear அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? Yes. The slope area method is extensively used for. The slope area method is used for discharge measurement. ஓகேங்களா? It is a flood discharge measurement with respect to any watermarks or any rivers அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, it is a slope area method. ஓகேங்களா? Yes. It is a discharge measurement. Given that base period கொடுத்துட்டீங்க ஓகே, அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 864 டிவைடட் பை பி டிவைடட் பை டி அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ 86.4 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் the modular limit. Okay, what is the modular limit of the canal outlet? Is a ratio of the modular means here depth of the water with respect to of the supply of the canal level அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். depth of the water okay above the outlet crest okay to full supply level depth of the canal அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Which one of the following sets is used to control the seepage through the foundation in the okay seepage through the foundation control பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம், sheet pile போடலாம், upstream okay downstream வந்து sheet pile போடலாம், upstream blanket and cut off trenches நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா water supply distribution designed for it is a maximum daily demand and fire demand or maximum peak hourly demand, which one is the higher அப்படின்னு நம்ம சொல்லலாம். maximum daily demand plus fire demand என்னன்னு சொல்லுவோம், total draft அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். இது பைப், இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸ்டீல் பைப் எங்க யூஸ் பண்ணுவோம், it is a plumbing மெயின் plumbing நம்ம யூஸ் பண்ணுவோம். cast iron எங்க யூஸ் பண்ணுவோம், distribution of the plumbing main ஓகேங்களா, distribution of the main நம்ம யூஸ் பண்ணுவோம். GI பைப்னா ஹவுஸ் ஓகேங்களா, GI பைப் வந்து சரி ஹாட் வாட்டர் பண்ணுவோம். PVC பைப் ஹவுஸ் plumbing, PVC பைப் ஹவுஸ் plumbing நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? எஸ். காமன்லி யூஸ்டு ஹேண்ட் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமன்லி யூஸ்டு ஹேண்ட் பம்ப் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்னு தெரிஞ்சிருச்சு. இது என்ன பார்க்குறீங்க, டோட்டல் ஹார்னஸ் கொடுத்துட்டீங்க ஓகே, அல்கலிட்டி கொடுத்துட்டீங்க, கார்பன் ஹார்னஸ் விச் ஒன் இஸ் மினிமம், தட் இஸ் அ கார்பன் 100. அப்போ அடுத்து வந்து கார்பன் ஹார்னஸ் டோட்டல் ஹார்னஸ் கார்பன் ஹார்னஸ் நான் கார்பன் 200. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஜீரோ ஹார்னஸ் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட், ஜோலைட் மெத்தட் சொல்லுவோம். இது நமக்கு மெத்தட் ஹார்னஸ் EDTA. குளோரின் வந்து ஆர்த்தோலைன் டெஸ்ட், டிசால்வ்ட் ஆக்சிஜன் விங்க்லர் மெத்தட், குளோரைடு மோர்ஸ் மெத்தட். ஓகேங்களா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஆஃப் தி ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், ஸ்கிராப்பிங். அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள லேயர் இருக்கக்கூடிய அந்த அல்கலைஸ் லேயர் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே என்ன பண்ணுவோம், ஸ்கிராப் பண்ணிடுவோம், வலிச்சு எடுத்துருவோம் அப்படியே. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ ஸ்கிராப்பிங் ஆஃப் தி டாப் லேயர் ஆஃப் தி சாண்ட் அண்ட் அட்மிட்டிங் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதே ரேபிட் சாண்ட் ஃபில்டர் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோம், பேக் வாஷிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பேக் வாஷ் அரை மணி நேரம் பண்ணணும், 4 to 5% ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். யூனிஃபார்ம்லி கோஎஃபிஷியன்ட் யூனிஃபார்மிட்டி டிஸ்ட்ரிபியூட்டட், திஸ் இஸ் வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங். சரிங்களா? எஸ். So which one of the following the purpose of providing the search tank? What is the purpose of search tank? To control the water hammer pressure அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். The same mean velocity of the flow ratio if the head loss per unit length of the sewer pipe running full to என்ன கேட்குறீங்க, வெலாசிட்டி கேட்குறீங்க ஓகேங்களா. வெலாசிட்டின்னு சொல்லிட்டு சேம் வெலாசிட்டின்னு சொல்லிட்டீங்க. அப்போ வெலாசிட்டி சேம் அப்படின்னு ரன்னிங் ஃபுல்லாக இருக்கட்டும் ரன்னிங் ஆஃபாக இருக்கட்டும், தெர் இஸ் நோ சேஞ்ச். அப்போ ஒன்று தான் ஆன்சர். இதை டிஸ்சார்ஜ் கேட்டாங்கன்னா 2 times நமக்கு வந்துடும், பிகாஸ் ஆஃப் ஏரியா இருக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ 5 days and 20 BOD is equal to 3 days 27 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். which type of bloom may be occurs during the winter season. winter நம்ம என்ன midnightல inversion bloom அப்படி சொல்லுவோம். inversion means fanning bloom அப்படின்னு சொல்லுவோம். major source of carbon monoxide is the carbon monoxide அதிகமாகிறது எதுல இருந்து வரும், ஃபியூவல்ஸ் வந்து நமக்கு வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கல்ஸ் வந்து அதிகம் வரும் நமக்கு. இன்கம்ப்ளீட் கம்பஸ்டன் ஆஃப் ஃபியூவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ESP எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர், தெர்மல் பவர் ஸ்டேஷன். இது எல்லாமே நம்ம படித்த கொஷின்பா, ஒன்று கூட நம்ம படிக்கிற கொஷின் கிடையாது. சரிங்களா? அட்மாஸ்பியர் வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்கிறாங்க, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஓகேங்களா? அப் டு 10 km, 10 to 50, 50 to 100, greater than 100. சில புக்கில் 8 கொடுத்துருக்காங்க, டிபெண்டிங் அப்பான் தி கண்ட்ரி. ஓகேங்களா? எஸ். ஸோ ஆப்ஷன் கரெக்ட் இதுதான். லெக்கசிண்டா டெபாசிட் இந்த பாட்டம் ஆஃப் தி லேக், அலுவியல் சாயில் வாட்டர். ஓகேங்களா? அலுவியல் சாயில் வந்து ரன்னிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏலியன் சாயில் விண்டு, மேரைன் சாயில் மார்ல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? டிசப்பான் சி. ஓகேங்களா? எஸ். ஸோ ஆப்ஷன் திஸ் கரெக்ட் ஆன்சர்.
ட்ரை டென்சிட்டி கொடுத்துட்டீங்க. ஓகே, சேச்சுரேஷன் வாட்டர் கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. அப்போது காமா இஸ் ஈக்குவல் டு காமா டி இன்ட்டு 1+Wன்னு சொல்லுவீங்க. சரிங்களா? 1.5 இன்ட்டு எகைன் 1.5 5 225 2 சந்தள்ளி பிடிச்சிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லைங்களா? எஸ். Next, so consistency index, consistency means WL minus W by IP, liquidity means liquid first, water content first, W minus W by IP ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Here coefficient of uniformity D60 by D10 பார்த்துக்கோங்க. என்னென்ன coefficient of uniformity D60, D10, D30 respectively. Values are respectively correct. D60 வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்க? 41 வச்சுக்கோங்க. D10 வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்க? 23 வச்சுக்கோங்க. ஒரு 23 23 ஒரு டைம் தான் வரும். அப்போ 1 பாயிண்ட் சம்திங் வருது. அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி லெஸ் தென் 6 அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன அர்த்தம்? புவர்லி கிரேட் முடிஞ்சிருச்சு. ஓகே, அது சாண்டான்னு எனக்கு தெரியாது. சாண்டை நீங்கள் எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? சி வச்சு தான் கண்டுபிடிக்கும். நீங்கள் தான் எல்லாத்துலேயும் எஸ் தானே கொடுத்துருக்கீங்க. இப்போ புவர்லி கிரேட் சாண்ட். இப்போ கோஎஃபிஷியன்ட் யூனிஃபார்மிட்டி எனக்கு கிரேட்டர் தென் 6 வந்துச்சுன்னா என்ன போடுவீங்க? வெல் கிரேடட் சாண்ட். ஓகேங்களா? எஸ். மற்றதெல்லாம் சில்ட்டா கிளேவான்னு சொல்லிட்டு டிபெண்டிங் அப்போ வந்து அனலைஸ் பண்ணணும். நம்ம பர்சன்டேஜாக கொடுக்கணும். நம்ம விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? கிரைன் சைஸ் இஸ் பிரைமர்லி கிரைட்டீரியா ஃபார் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபைன். கிடையாது. ஃபைன் வந்து டிபெண்டிங் அப்போ லிக்விட் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட் போயிடும். கிரைன் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கோர்ஸ். கரெக்ட். ஓகே, ஸோ இது கிராவல். இது நம்ம பர்மிபிலிட்டி வேல்யூ நமக்கு தெரியும். கிராவல் இருக்குல்லையே பர்மிபிலிட்டி அதிகம் 1. கிளே அட்மிக்சர்ஸ் அப்படின்னா நமக்கு மீடியமாக இருக்கும். ஓகேங்களா? இது 2. லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி கிளே தான், பட் கிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டு. ஓகேங்களா? அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் லோஸ். ஓகேங்களா? லோஸ் சாயில், டலஸ் கொலுவியல் சாயில், ட்ரிஃப்ட் அண்ட் டில்லு. ஓகேங்களா? சாண்ட் டியூன் அண்ட் லோஸ். எஸ், சாண்ட் டியூன் ஏலியன் சாயில் வருது இல்லையா? சாரி, சாண்ட் டியூன் அண்டு லோஸ். ஸோ சாண்ட் டியூன் அண்ட் லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் சம் பர்மிபிலிட்டி கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? அதாவது மிக்ஸ்டு கிளே வித் சில்ட்டை விட லோ சாயில் வந்து இன்னும் ஃபைன். அப்போ இன்னும் ஃபைன் ஆகும்போது நமக்கு என்ன பர்மிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹோமோஜினியஸ் கிளே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி லெஸ் பர்மிபிலிட்டி. 3 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், 1 minute. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? சீபேஜ் வெலாசிட்டி VS is equal to V by N தெரியும். N is equal to N porosity, N is equal to E by 1 plus E அப்படின்னு சொல்லுவோம். ஈயோட வேல்யூ பாருங்க 0.5, இது வேல்யூ 1.5, 1/3 அப்படியே 3 மல்டி பண்ணிக்கோங்க. 15. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆஃப் தி ஃபைன் சாண்ட் ஆஸ் தி போரோசிட்டி N கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துட்டாங்க. ஹைட்ராலிக் கிரேடியன்ட், கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் IC is equal to G minus 1 into 1 minus N ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆர் அதர்வைஸ் G minus 1 divided by 1 plus E into gamma W gamma dash. அப்போ gamma dash divided by gamma W நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா IC தான், கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் தான். சரிங்களா? எஸ். இப்போ கொடுத்துருவோம் சம்மர்ஜ் யூனிட் வெயிட் கொடுத்துருவாங்க. சம்மர்ஜ் யூனிட் வெயிட் கொண்டு ஃபைண்ட் அவுட் தி கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கொடுத்துருவாங்க. அப்போ சம்மர்ஜ் யூனிட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 19 அப்ராக்சிமேட் வச்சுக்கோங்களேன். சம்மர்ஜ் யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 11 வச்சுக்கோங்க. 11. What is the critical hydraulic gradient? Critical gradient divided by 10, 9.81 or 10 போட்டால் நமக்கு 1.1 நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்டோடைய வேல்யூ 2.65 kg, 2.65 kg, 31 cm, 12 inch height, 25 number ப்ளஸ் பண்ணுறோம், 3 லேயரை ஃபில் பண்ணுறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4.65 kg, 450 mm height, 25 number of belows, 5 லேயரை ஃபில் பண்ணுவீங்க. சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் தி லைம் ஆட் பண்ண நமக்கு என்ன ஆகும்? பிளாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். லிக்விட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மேக்ஸிமம் டை டென்சிட்டி அப்போ டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ ஸ்ட்ரென்த் நமக்கு என்ன ஆகும்? மேக்ஸிமம் டை டென்சிட்டி டிக்ரீசிங் அண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 மட்டும் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ 2 மட்டும் தான் நமக்கு. ஓகேங்களா? MDT அண்டு போத் இன்க்ரீசிங். மேக்ஸிமம் டை டென்சிட்டி நமக்கு இன்னும் குறைதான் நமக்கு செய்யும். ஓகேங்களா? ஏன்னா கவனிங்க, இப்போது வந்து இது ஒரு சாயில்னு வச்சுக்கோங்க. சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாட்டர் இருக்கும். நீங்கள் லைம் ஆட் பண்ண நமக்கு என்னாகும்? லிக்விட் லிமிட் நமக்கு குறையும். சரிங்களா? அப்போ லிக்விட் லிமிட் நமக்கு குறையும். அப்போ பிளாஸ்டிக் லிமிட் நமக்கு என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பிளாஸ்டிக் லிமிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டை டென்சிட்டி நமக்கு என்னாகும்? டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? எஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். இது நமக்கு என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி மீன்ஸ் ஹியர் AB டெல்டா E டிவைடட் பை டெல்டா சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் கம்ப்ரசிபிலிட்டி AB. அது கூட கேட்பாங்க. கோஎஃபிஷியன்ட் கம்ப்ரசிபிலிட்டி சிம்பிள் என்ன? கோஎஃபிஷியன்ட் கன்சாலிடேஷன் சிம்பிள் என்ன? ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் கம்ப்ரஷன் CCன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ K is equal to CV MV gamma W சொல்லுவோம். K directly proportional to C எடுத்துக்கோங்க. The settlement due to creep in a soil is continue. Creep due to sulfide. So இப்போ grain to grain contact, secondary consolidation. So which one of these structures is applied the soil stratum is following the types of soil have the minimum settlement? Over consolidation clays behave like a dense sand. So
செட்டில்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்பா சரிங்களா. ஸோ அதனால தான் அப்படி குயிக்காக போயிட்டுருக்கோம். இன் கேஸ் ஆஃப் தி ஸ்ட்ராட்டிஃபைடு சாயில் வந்து சூட்டபிள் ஃபார் ஒன்லி வெஸ்டர்கார்ட் தியரி அனாலிசிஸ் தான். போய்சன்ஸ் தியரி வந்து நான் ஸ்ட்ராட்டிஃபைடு சாயிலுக்கு. வெஸ்டர்கார்ட் தியரி இது R/Z வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். வெஸ்டர்கார்டுக்கும் ப்ளஸ் போய்சன்ஸுக்கும் எப்போதும் 1.52 நம்ம சொல்லுவோம். ஸோ 1.5 அப்ராக்சிமேட் ஆன்சர். ஸ்கிம்டன் போர் ப்ரெஷர் பேராமீட்டர் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 1 இருக்கும். ட்ரை சாயிலுக்கு வந்து B 0 இருக்கும். அண்டு இது ஒன்று தான், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் D தான் ஆன்சர். லெபார்டரி ஃபார் வெயின் ஷியர் டெஸ்ட் யூஸ்டு ஃபார் ஷியர் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லாமல் பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கொகிஷன் பேராமீட்டர்ஸ் லிக்யூ லிமிட் ஆஃப் தி சில்டி லிக்யூ லிமிட் கண்டுபிடிக்கிறதும் யூஸ் ஆகும் சரிங்களா. எஸ் அப்போது மியூடோட பை 1 - மியூ அப்படின்றது நம்ம K0 இங்கே அப்படியே ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க 1 / K0. நெக்ஸ்ட் ஸோ இன்ஃபினைட் ஸ்லோ ஓகே என்ன கேட்குறீங்க ஸ்டெபிலிட்டி நம்பர் SN = C/γ × HC அப்ளை பண்ணிங்கன்னா 0.1 ஆன்சர். எர்த் ப்ரெஷர் பிஹைண்ட் தி பிரிட்ஜ் அப்புட்மெண்ட் எர்த் ப்ரெஷர் ரெஸ்ட் ரீடைனிங் மீன்ஸ் வாட் தட் ரீடைனிங் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அண்ட் பாசிவ் எர்த் ப்ரெஷர் ஃபார் சீட் பைல் அண்டு பேஸ்மெண்ட் வால். எஸ் பேஸ்மெண்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் ஓகேங்களா. பேஸ்மெண்ட் வால் அண்டு பேஸ்மெண்ட் வால் அண்ட் பிரிட்ஜ் அப்புட்மெண்ட் ஓகே. எஸ் ஸோ 15 + n - 15 / 2 ஃபார் தி correction for that water table correction ஓகேங்களா. எஸ் ஸோ நெட் பீரிங் ஓகேங்களா. நெட் பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பியூர்லி கொஹிசிவ் சாயில்னு சொல்லிட்டீங்க. அப்போ அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி = C × NC + NQ gamma × D + 0.5 B × N gamma × gamma கரெக்டா. எஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்க நெட் அல்டிமேட் சொல்லுங்க. கிளே சாயில்னு சொல்லிட்டீங்க. கிளே சாயிலுக்கு NCயோட வேல்யூ நமக்கு என்ன 5.7 சரிங்களா. அப்போ N gamma வேல்யூ N gamma வேல்யூ 0 NQவோட வேல்யூ 1. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நெட் அல்டிமேட் அப்போ காமா டி இந்த நான் கழிச்சிருவேன். அப்போ இதெல்லாம் 0 ஆயிடுச்சு. இதெல்லாம் 0 எங்களை ஆயிடுச்சு. அப்போ C × NC மட்டும் தான் இருக்குது. அப்போ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் அப்படின்றது கரெக்டாக. எஸ் டெப்த்தாக இருக்கட்டும் வித்தாக இருக்கட்டும் எதுவாக தான் இருக்கட்டும் ஓகேங்களா. டிசப் ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் 3 times. பியரிங் அப்படின்னா 2.5 times. லூஸ் சாயில் சாண்ட் கிளேன்னா 2 times அப்படின்னு சொல்லலாம். லூஸ் சாயில் அண்டு சாண்ட் வித் ராக் ஏரியா. இன்ஜினியரிங் ரிவ்யூ செகண்ட் ஃபார்முலா கேரக்டர் சேஃப்டி 6 நமக்கு தெரியும். இட் இஸ் D2² D outer square - D inner square / D inner square D2² - D1² / D1². 44% ஆன்சர். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ டோட்டல் ரியாக்ஷன் டைம் டிரைவர் டஸ் நாட் the total reaction time of driver okay driver does not depends on perception time PV theory perception evolution and perception interaction evolution and violation அப்படி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. எஸ் this perception time இருக்கு, brake stimulation time இருக்கு, speed of the vehicle இருக்கு, driver mindsetல நம்ம டிசைன் பண்ண முடியும் சரிங்களா. it is not independent of this one அப்படின்றோம் ஓகேங்களா. ideal shape of the transition curve clothed and spiral type அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். எஸ் based on the 13th horse volume for how much percent time during the year wording கவனிக்கும் சரிங்களா. ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா how much percentage கேட்டிருக்காங்க. how much time அப்படின்னா 29 times of volume அப்படின்னு சொல்லுவாங்க. this percentage means here 29 times per year 365 with respect to in terms of percentage how many times year this is 29 hours ஓகேங்களா. அப்போ இது நம்ம என்ன பண்ணோம் டேஸ்க்கு முதல் டிவைட் பை 24. அப்போ இது நீங்கள் ஆன்சர் போட்டு நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் 365. ஸோ இது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ இதை பாருங்கள் நீங்கள் அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும். ஸோ 0.33 அப்படின்றவங்கன்னா 1/3 ஓகேங்களா. இது 300 வச்சுக்கோங்களேன். 1/3 33 வச்சுக்கோங்க. ஸோ 24 சரிங்களா. 1/3 24. இந்த 24 இந்த 29 அடிச்சிங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 1.1 டைம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து 3.66 அப்படி போயிட்டே இருக்கு நம்ம ஆன்சர். அப்போ 33 தான் நமக்கு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அஷ்யூம் பண்ண வேண்டியது தான். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமா. ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக 29 டைம் 29 டைம்ஸ்னு போட்டுருவீங்க. தப்பு. என்ன கேட்குறாங்க டியூரிங் த பர்சன்டேஜ் ஓகே டியூரிங் த இயர் கேன் பி டிசைன்டு வில்லிங்லி டாலரன்ஸ் அன்ஃபேவரபிள் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஸ்டோரி ஓகே. ஹவு மச் பர்சன்டேஜ் இந்த டியூரிங் தி இயர்னு கேட்குறாங்க. ஹவு மச் பர்சன்டேஜ் இந்த ஹவர்ஸ்ன்னு கேட்டால் 29 ஹவர்ஸ்னு சொல்லுவீங்க. இப்போ 29 ஹவர்ஸ் அப்படின்னா ஜென்ரல் இது. இப்போ இயரில் கேட்கும்போது /24 போட்டு டேஸ்க்கு மாற்றிட்டு /365 போட்டு நம்ம சொல்லணும் ஓகேங்களா. எஸ் இன்டர்நேஷ்னல் 1 minute ஓகே அவ்வளோதான். ஸோ இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் இன்டெலிஜென்ட் சர்வே டேட்டா இன்டெலிஜென்ட் இது ஒன்று இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணோம் ஓகேங்களா. The plasticity index of the fraction 425 microns IFC cast okay in case sub base yes should not less than 6 or no should not less than ஓகேங்களா. less than 6 வந்து பார்த்தீங்கன்னா group index ஓகேங்களா. plasticity index value okay not greater than ஓகேங்களா. not greater than 6 அப்படின்னு சொல்லுவோம். not greater than 6 என்னது pH value ஓகேங்களா. should not less than 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். sorry not less than 6 ன்னு சொல்லுவோம். இது less than 6 ஓகேங்களா. எஸ்
which one of the following is useful for the function of evaluation of the payment அப்படின்னா PSI ஓகே present serviceability index PCU னா passenger car unit perception intellection evaluation and violation அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா எஸ் intellection emotion okay Bengal bin beam நமக்கு தெரியும் it is a Bengal beam is find out in thickness of the flexible layer கண்டுபிடிப்போம் ஓகேங்களா pump integrator surface roughness கண்டுபிடிப்போம் okay next பாருங்க it is a modulus of subgrade reaction 30 cm plate அப்ப K1 A1 is equal to K2 A2 முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் 80 ஓகேங்களா நெக்ஸ்ட் இது அக்ரிகேட் இம்பாக்ட் வேல்யூ 7980 ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन பா இதெல்லாம் எல்லாமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் which one of the following defects indicate the progress of disintegration of bituminous premix carpet surface by lossing of the aggregate premix carpet surface அப்படினா நமக்கு part holes நமக்கு வரும் சரிங்களா it is a raveling கூட because loss of aggregate அப்படினா நம்ம raveling சொல்லுவோம் அது ஜெனரலா road is okay the bitumen road lossing of this aggregate அப்படி சொன்னா raveling சொல்லலாம் it is a premix carpet surface lossing of the aggregate அப்படினா அது பேர் part holes அப்படி நாம சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க 500 கிராம் சாம்பிள் எடுத்துக்கோங்க coarse aggregate 100 grams flaky aggregate ஓகேங்களா ரைட் அப்போ flakiness index நமக்கு என்ன வரும் 100 divided by 500 அப்ப 20% ஓகேங்களா and 80 it is elongated அப்ப 80 elongated over 500 போடலாமா தப்பு ஏன்னா நான் flaky aggregate தான் எடுத்து போணும் அப்ப 400 சரிங்களா அப்ப ரன் டைம் 20 40% ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமா சரிங்களா தப்பு பண்ணிட கூடாது நெக்ஸ்ட் அது போட்டா உங்களுக்கு ஆன்சர் வருது என்ன பாதி 16 ஆமா 36% ஆன்சர் இருக்கு ஓகே எஸ் சோ ரயில்வே யார்ட் இது sorry a railway yard in which wagons are received shorted and new trains இதெல்லாம் வந்து இதெல்லாம் மார்ஷலிங் யார்ட் அப்படி நாம சொல்லுவோம் மார்ஷலிங் யார்ட் ஸ்டேஷன் யார்ட் ஸ்டாண்டிங் யார்ட் குட் யார்ட் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி பார்ட் 1ல பார்ட் 2 ரயில்வேல சொல்லிருப்போம்னு நினைக்கிறேன் சரிங்களா எஸ் சோ ட்ரேட் லைன் பார்ஸ் அப்படினு வந்து இட் இஸ் a pointing and signaling interlocking point and signaling அப்படி நாம சொல்லுவோம் composite slip and mechanical property strength harness பத்தி கொடுக்கிறது நெக்ஸ்ட் the grade of compensation for the Indian PG tag okay broad gauge meter gauge narrow gauge 4 3 2 percentage அப்ப 0.04 சரிங்களா yes percentage 4% 3% 2% okay the distance between the running phase of the stock rail to okay stock rail to and gauge line phase of tongue rail measured okay rail எடுத்துக்கோங்க phase of the இதுக்கு வந்து hill divergence நினைக்கிறேன் எஸ் கரெக்ட் hill divergence ஓகேங்களா சோ phase of the stock rail to heel rail எடுத்தீங்க அப்படினா இந்த இடத்துல face to face வந்து hill divergence அப்படி சொல்லுவோம் center to center distance தான் rail distance அப்படினு சொல்லுவோம் track modulus based on the stiffness அப்படினு சொல்லலாம் so deformation the maximum number of okay the maximum gross okay the maximum gross leg of weight of an aircraft okay the maximum gross weight அப்படினா அப்ப இது என்னன்னா structural weight விட நமக்கு should be அதிகமா இருக்கணும் okay the maximum gross leg of weight and the aircraft more than the maximum structural landing weight அப்படி சொல்றோம் அப்ப maximum gross means is the landing places okay it is a paving இருக்கலாம் or some RCC slab இருக்கலாம் flooring இருக்கலாம் so அப்படிங்கும்போது it is more than should be the structural weight அப்படி நாம சொல்றோம் இது வந்து airport airport உடைய சப்ஜெக்ட் இது for a runway and elevation 1000 மீட்டர் கொடுத்துட்டீங்க above the mean sea level airport reference temperature is 16 degree celsius it is a rising temperature அப்ப standard airport temperature நமக்கு எவ்வளவு 15 இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க 15 ல இருந்து இப்போ rising temperature கேக்குறீங்க அப்ப எவ்வளவு ரைஸ் ஆயிருக்குங்க ஓகேங்களா அப்போ 16 சரிங்களா அப்போ 1 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் நமக்கு என்னவா இருக்கும் 1 கிலோமீட்டர்ல -6.5 கரெக்ட்டா 6.5 per kilometer அப்ப இத கழிச்சுக்கோங்க என்ன வருதுன்னு 16 போச்சுனா நமக்கு 9 சாரி 15 minus 6.5 கழிச்சுக்கோங்க 4 ஓகேங்களா இதுல 10 5 இந்த போதுனா 14 அப்படிங்கும்போது நமக்கு 8.5 டிகிரி செல்சியஸ் 8.5 டிகிரி செல்சியஸ் அங்க ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் இப்ப இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்பா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஏர்போர்ட் வந்து 15 டிகிரி செல்சியஸ்னு நம்ம ஆல்ரெடி 1 மார்க் படிச்சிருக்கீங்களா இப்போ என்ன கேக்குறீங்க இப்போ இந்த 8.5 டிகிரி செல்சியஸ் தான் இப்போ 16 டிகிரி அப்ப ரைசிங் டெம்பரேச்சர் எவ்வளவு இத வந்து கழிச்சுக்கோங்க 16 - 8.5 7.5 கரெக்ட்டா 16 9 16 correct yes 7.5 is the correct answer okay so what is the use of station pointer அப்படி கேக்கலாம் station pointer means அது என்ன அப்படினா இந்த ஹார்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டிங் ஓகேங்களா சவுண்டிங் மீன்ஸ் ஹியர் மெஷரிங் ஆஃப் டெப்த் அப்படி சொல்லலாம் இட்ஸ் a plotting of the sounding of the harbor area அப்படி நாம சொல்லலாம் ஓகேங்களா yes so this ஒரு question மிஸ் ஆயிருச்சு 88 okay the grade of the concrete used for the pre-stressed in the lies between okay pre-stressed concrete minimum grade of post tension concrete M30 M40 for the pre-tension concrete அப்படினு சொல்லலாம் அப்ப it varies from M30 to M60 அப்படினு சொல்லலாம் சரிங்களா எஸ் சோ இது வரலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 200 क्वेश्चंस நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் பார்த்திருக்கோம் 200 क्वेश्चंस மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படினா இந்த கீயை பார்த்துட்டு
எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் எத்தனை மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் ஓகேங்களா. இதில் வந்து மறைக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ ஒன்றும் கிடையாது சரிங்களா. மோர் தென் 150 கொஷின்ஸ் நீங்கள் ரைட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டிஎன்பிசிஐயில் மோர் தென் 150 சாலிடாக எடுத்துடலாம் சரிங்களா. இது வந்து டிஎன்பிசிஐனா இவ்வளோ டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா. ஒரு சில கொஸ்டின் என்னென்ன உங்களுக்கு இல்லாத கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எடுத்திருப்போம் சரிங்களா. என்ன இல்லாத கொஸ்டின் மீன்ஸ் ஒரு சில கொஸ்டின் ஒரு டாபிக் இவ்வளோ டஃப்பாலாம் கேட்பாங்களா, இந்தமாரி 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்களா சரிங்களா அப்படின்லாம் கிடையாது. இவ்வளோ சால்வ்டு கொஸ்டின்ஸ்லாம் இவ்வளோ டஃப்பாக கேட்பாங்களா அப்படின்லாம் கிடையாது. சம் கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்கலாம், சம் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கலாம் சரிங்களா. இவ்வளோ டஃப்பாலாம் வந்து டிஎன்பிசிஐ உங்களுக்கு செட் பண்ண வாய்ப்புகள் கிடையாது சரிங்களா. எஸ். ஸோ அதாவது இப்போ நீங்கள் 2 சப்ஜெக்ட் விட்டுட்டா கூட சரிங்களா, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் ஒரு 40 மார்க் விட்டால் கூட மீதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. 160 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷினில் நீங்கள் வந்து 160 கொஷின்ஸில் இந்த கொஷின்ஸில் நீங்கள் 150 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டிஎன்பிசிஐயில் மோர் தென் 150 எடுத்துடலாம் சரிங்களா. 150 கொஷின்ஸ் அது சரிங்களா. 150 கொஷின் அப்போ இன்ட்டு 2 போட்டிங்கங்க, 1.5 போட்டுக்கோங்க. 225 மார்க் சரிங்களா. அப்போ மார்க்ஸ் வேரியஸ் ஃப்ரம் 225 to 250 மார்க்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எடுத்துடலாம்பா சரிங்களா. இந்த மார்க்கில் கம்பல்சரி நீங்கள் எடுத்துடலாம் ஓகேங்களா. எந்த ஒரு முறையும் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா இந்த டிஎன்பிசிஐடைய லாஸ்ட் வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுறது ஓகேங்களா. இந்த பார்ட் 1 நம்ம பார்த்தோம், கொஷின் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டைலிஷாக சால்வ் பண்ணியிருப்போம் சரிங்களா. பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ, மாரத்தான் வீடியோ, எப்படி படிக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போது லாஸ்ட்டாக ஓகேங்களா, லாஸ்ட்டாக என்னென்னா ஒரு கொஷின்ஸை வந்து நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுறது ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. எனக்கு தெரியாத கொஷின் எப்படி அட்டன் பண்ணுறதுலாம் கேட்டுறாதீங்க சரிங்களா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. தெரியாத கொஷின் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகே. தெரிஞ்ச கொஷின்ஸே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணாமல் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நான் படிக்கும்போது ஒரு சில கொஷின்ஸ்லாம் பாருங்கள், அந்த பிளேட் அந்த லேமினார் ஃப்ளோயின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு போட்டிருப்பேன் டக்குன்னு ஓகேங்களா. நாங்கள் ஆன்சர் 1.5 குறிச்சிருக்கு மார்க் பண்ணியிருந்தாலும் நான் 1.5 வந்தேன். ஸோ டிசைன் என்ன சொல்கிறோம், கைனடிக் எனர்ஜிக்கல் மூமெண்ட், கைனடிக் எனர்ஜிக்கல் ஃபார் த லேமினார் ஃப்ளோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், டக்குன்னு 2ன்னு போட்டுருவோம் சரிங்களா. அப்போது லேமினார் ஃப்ளோவில் என்னது அது பிளேட்டுக்கு 1.5 சரிங்களா. அப்போ சர்க்குலர் பைப் இருந்தால் 2 அதை நம்ம பார்க்கணும் சரிங்களா. என்ன கொஷின் கேட்குறாங்க, டஸ் நாட் டிபெண்ட் அப்படிங்க நம்ம டிபெண்டிங் ஆன் அப்படின்னு போட்டுருவோம். டிபெண்ட் ஆன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு டக்குன்னு ஆன்சர் போட்டுருவோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பிரேக்ஸ் கிளாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து டிஎன்பிசிஐ 2025 முடிஞ்சது சரிங்களா. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள் மார்க் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.